அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 23/11/2024 சனிக்கிழமை, கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி, தேய்பிறை, அஷ்டமி திதி இரவு 7:58 வரை. அதன் பிறகு நவமி திதி, மகம் நட்சத்திரம் இரவு 7:25 வரை. அதன் பிறகு பூரம் நட்சத்திரம், அமிர்த யோகம் இரவு 7:25 வரை. அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு திருப்திகரமாக இருக்குதுங்க. பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. அதே போல ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, ஆரோக்கியம் அதெல்லாமே இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். விருந்தினர்கள் வருகையால் வீடு களை கட்டும். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருந்த விலை உயர்ந்த பொருட்களையும் இன்றைய தினம் நீங்கள் வாங்கி சந்தோஷப்படுவீங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, கண்ணுக்கு தெரிஞ்சு யாராவது ஏதாவது தப்பு தண்டா பண்ணால் கடினமாக அதை தட்டி கேட்கக்கூடிய அளவிற்கு தைரியசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பிள்ளைகளால் இன்னைக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குதுங்க. குடும்பத்திலேயும் பராமரிப்பு செலவுகள் இன்னைக்கு அதிகமாகுங்க. விருந்தினர்கள் வருகையால் ரொம்ப வீடு சந்தோஷமாக மாறுங்க. சுக்கிரன் பலமாக உட்கார்ந்து இருக்கிறதுனால பணவரவு உண்டு. தெம்பு, தைரியம் அதிகரிக்குங்க. வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. உத்தியோகத்திலேயும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல், சோர்வு, களைப்பு இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைய தினம் சீக்கிரமாக நடக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று நீண்ட கால பிரார்த்தனைகளை இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மனசுக்குள்ளேயும் சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, ஊர் உலகம் என்ன சொன்னாலும் உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதுதான் சரின்னு நினச்சிக்கிட்டு எங்கும் எப்போதும் மனசாட்சி மாறாமல் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. ஒரு பக்கம் செலவுகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எல்லாம் சந்தோஷமான செலவுகள் தானேன்னு மனசை போட்டு சமாதானப்படுத்தி கொள்வீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. வண்டி, வாகனம் புதுசு வாங்கிறத பற்றி இன்னைக்கு யோசிச்சுட்டு இருப்பீங்க. பட்ஜெட் போட்டு பார்ப்பீங்க. மாசமானால் அதுக்கு எவ்வளோ இஎம்ஐ போகுது, எத்தனை வருஷத்துக்கு கட்ட வேண்டியிருக்குங்கிற ஒரு சின்ன சின்ன அலசல் இன்னைக்கு குடும்பத்துக்குள்ளார இருக்குங்க. வீடு மாறலான்னு பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல வீடு அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. ஜென்ம குரு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. தண்ணீர் அதிகமாக குடிங்க. அது உங்கள் ஆரோக்கியத்துக்கு உறுதுணையாகவும் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், செலவுகள் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மிதுன ராசிக்காரர்களே, ஏட்டறிவு, எழுத்தறிவு, பாட்டறிவு, படிப்பறிவுன்னு பலதரப்பட்ட அறிவுக்கும் சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் வெற்றிகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தைரியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. தள்ளி போனவங்க இன்னைக்கு நெருங்கி வந்து பேசுவாங்க. கண்டுக்காம இருந்தவங்க இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு, பணவரவும் உண்டு. கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பகைவர்கள்லாம் பதுங்குவாங்க. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஐபிகள் ஆதரவும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலிருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி இன்னைக்கு நிம்மதியான சூழ்நிலையை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் அதெல்லாம் கூட இன்னைக்கு நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, அரசியலாக இருந்தாலும், ஆன்மீகமாக இருந்தாலும், அறிவியலாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு அத்துப்படி தாங்க. சின்ன வயசுலேருந்தே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டவங்க நீங்கள் தாங்க. பள்ளிக்கூடத்தில் போய் முறைப்படி ஹிந்தி படிக்காமலேயே பேச்சு வழக்கிலேயே பிற மொழிகளையும் தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த சிக்கல்களிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. சோர்வு களைப்பு விலகும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன முணுமுணுப்பு அதெல்லாம் சரியாகி இன்றைய தினம் மகிழ்ச்சியாக சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க. பணவரவும் உண்டு. கேட்ட இடத்திலிருந்தும் உதவிகள் கிடைக்கும். வியாபார வகையிலையும் உங்களுக்கு இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலிருந்து வந்த சிக்கல்கள்லாம் விலகி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உங்க ராசிக்குள்ளேயே செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகமாகும். அதனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் உற்சாகமாக சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பிடிக்காதவங்களா இருந்தால் கூட அவங்க கிட்ட பிடிச்ச மாதிரி சிரிச்ச முகத்தோட பேசி யாரையும் புண்படுத்தாமல் எல்லோரையும் நல்லவர்களாக்க பார்த்தவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. குறிப்பாக மகம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. குறிப்பாக இரவு 7:25 வரைக்கும் மகம் நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு பூரம் நட்சத்திரக்காரங்க கவனமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. பணவரவு கூட பரவாயில்லைங்கிற அளவுக்கு ஒரு திருப்தி இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரமாக இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். போட்டிகளால் லாபம் குறையுங்க. உத்தியோகத்தில் கூட அப்படி இப்படின்னு உங்களை பற்றி ஏதாவது குறை சொல்லிட்டு திரிவாங்க. அதை பெருசாக எடுத்துக்காம நீங்கள் கொஞ்சம் பொதுவாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் சீரியஸாக பேசுகிறத தவிர்த்துட்டு அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, எதிரிக்கும் உதவ வேண்டும் என்று எப்பொழுதுமே நீங்கள் நினைப்பீங்க. காரணம், நம்முடைய குறை நிறைகளை சுட்டி காட்டக்கூடிய அளவிற்கு சூட்சும புக்தி உடையவர்கள் நம்முடைய எதிரிகள் தான். அதனால தான் எதிரிகளுக்கும் நீங்கள் எப்பொழுதுமே
உதவி செய்து கொண்டே இருக்கக்கூடியங்க. அப்படிப்பட்ட நல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. திடீர் பயணங்கள் ஒரு பக்கம் இருக்கும். பிள்ளைங்க ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லிட்டு இருந்த இடங்களுக்கும் அவங்கள நீங்கள் அழைச்சிக்கிட்டு போய் வருவீங்க. அவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பக்கம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. சனி பகவான் உங்களை உட்கார்ந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்காருங்க. எல்லா வகையிலுமே உங்களை காப்பாற்றிட்டு தான் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வருங்கால திட்டங்கள் ஒவ்வொன்றா நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. விஐபிகள் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. வீட்டில் சந்தோஷம் உண்டு. விருந்தினர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க. சொந்தக்காரங்கள்ட்ட மனம் திறந்து பேசுவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சிரிச்சுக்கிட்டே இன்னைக்கு இருப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வேண்டியவங்க வேண்டாதவங்க, உறவுக்காரங்க உதறி தள்ளவங்க அப்படின்னு வித்தியாசம் எதுவும் பார்க்காம எல்லோரையும் நடுநிலைமையாக வைத்து பார்க்கக்கூடிய சமயோஜித சமசீர்திருத்தவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. எப்போவோ கேட்டு வச்சிருந்த தொகை இன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற சந்தோஷம் கூட எட்டி பார்க்குங்க. ரொம்ப நாளாக சுவைக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்த உணவு இன்னைக்கு நீங்கள் சுவைத்து சந்தோஷப்படுவீங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பல நண்பர்களும் உறவினர்களும் தேடி வந்து பேசுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறார். அதனால் பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசுகிறதா இருந்தால் பேசலாம். அதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாக முடியுங்க. 11ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு லாபஸ்தானத்தில். அதனால் வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி அதுலேயும் உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, மனசில் என்ன தோணுதோ அதை மறைக்காம அப்படியே சொல்லக்கூடியவங்க, பேசக்கூடியவங்க நீங்கள் தாங்க. அது சபையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நாசுக்காக பேசாமல் நாக்கில் பட்டதை நறுக்கு பேசக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு. புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் இன்னைக்கு நீங்கள் பேசலாம். முடிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி மகளுடைய கல்யாண விஷயமா ஏற்கனவே ஜாதகம் பார்த்துன்னு இருக்கீங்க. இன்றைக்கி தான் நல்ல ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு ஒவ்வொரு நாளையும் உருப்படியாக பயன்படுத்தி 4 பேருக்கு நல்லது செய்யக்கூடியவர்கள்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. குழப்பங்கள், தடுமாற்றங்கள் அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும். வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வருங்க. எத்தனையோ இழப்புகள் நீங்கள் சந்தித்தாலும் அதெல்லாம் ஆகட்டும் பார்த்துக்கலாங்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு சில முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. பார்க்காம போன சில சொந்த பந்தங்கள் ஓடி வந்து இன்னைக்கு பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. தேங்கி கிடந்த சரக்குகள் இன்னைக்கு விற்று தீருங்க. உத்தியோகத்தில் அப்படி இப்படின்னு உங்களை மட்டம் தட்டி பேசினவங்க இன்னைக்கு உங்களுடைய திறமையை தெரிஞ்சுக்கிட்டு எல்லா வகையிலும் உங்களை பாராட்டி பேசுவாங்க. அதே போல் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் செலவு இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, பணவரவு உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, காடு மலையை பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நாடு நகரத்தை விட காடு மலை தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எங்கும் எப்போதும் இயற்கையை புகழ்ந்து பாராட்டி பேசக்கூடியவர்கள், இறைவனை வணங்கி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருங்க. அவசர முடிவுகளை இன்னைக்கு தவிர்க்க பாருங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:25 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதுக்கு பிறகு ஆரம்பமாகுதுங்க. குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சி உண்டு. பணவரவு, செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. உங்க ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் கிடைக்குங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும். உத்தியோகத்தில் கூட யாரையும் பகச்சிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அடிமனசுக்குள்ளார 1008 யோசனைகள் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்குங்க. தினந்தோறும் நடக்கக்கூடிய சில சம்பவங்களை எல்லாம் மற்ற சம்பவங்களோடு தொடர்புபடுத்தி பார்க்கக்கூடிய அளவிற்கு ஞானிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு ஒரு பக்கம் இருக்கும், பயணங்களும் ஒரு பக்கம் இருக்கும். குடும்பத்தில் ஏதாவது கொஞ்சம் குரலை ஒசத்தி பேசுனீங்கன்னா சின்னதாக சண்டை சச்சரவும் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியாக எல்லாரையும் தட்டி கொடுத்து கொண்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வெளிவட்டாரத்தில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வாயு பதார்த்தங்களை எல்லாம் தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் அந்தரங்க விஷயங்களை யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் பங்குதாரர்களை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் ஒரு பக்கம் இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி பழைய நண்பர்களும் இன்னைக்கு வலிய உங்ககிட்ட பேசுவாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மற்றவங்க ஒரு பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டா அவங்கள காப்பாற்றுறதுக்காக வேகமாக ஓடி எல்லா வேலைகளையும் பார்ப்பீங்க. ஆனால் தன் குடும்பத்தில் யாருக்காவது ஏதாவது ஒரு சிக்கல்னா நீங்கள் தள்ளி போய் நிற்கிறது ஏன்னு உங்களுக்கே தெரிய மாட்டேங்குதுங்க. இப்படி வித்தியாசமான குணாதிசயங்களுக்கு உடையவர்கள்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தொட்டதெல்லாமே துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரம் நடக்கும். 6வது வீட்டில் சந்திரன் இருக்கிறதுனால இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் நல்ல விதத்தில் முடியும். முடியாதுங்கிறத கூட இன்னைக்கு நீங்கள் முடித்து காட்டுவீங்க. சவால்களிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. திடீர் பணவரவு உண்டு. விஐபிகளால் பல காரியங்களை சாதிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே சரியாகி வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் அதிகமாகும். உத்தியோகத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறைந்து அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் சந்தோஷத்தை அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.